எத்தனை வீடு மாறினாலும் அந்த வீட்டுல கர்மா இருக்கும், அது வாஸ்து குற்றமாக அங்க செயல்படும். அந்த வீட்டுல தான் இவங்க போய் குடியிருக்கிற மாதிரி அமையும். தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி வீடுகளில் தான் குடியிருந்திருப்பாங்க, அந்த வாஸ்து குற்றத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நிவர்த்தி? நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தின் மூலமாக, ஒரு சாபத்தின் மூலமாக நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். வழி தெரியாம வெளிப்பதுங்கி நம்ம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம தவிச்சிட்டு இருப்போம். நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகர் மிக நிச்சயமாக ஒரு வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒரு ஜாதகம் நமக்கு எந்த நம்மளுடைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத காட்டும். அதுல மிக முக்கியமானது வாஸ்து குற்றம். அது உங்களை அறியாமலே இருக்கும், அது உங்க ஜாதகத்தை காட்டிக்கும். வணக்கம். இன்னைக்கு பல வீடுகளில் வாஸ்து குற்றங்கள் இருக்கு. ஆனா அந்த வாஸ்து குற்றங்கள் அவங்க கிட்ட இருக்கான்றதே தெரியாம தொடர்ந்து அவங்க சிரமங்கள் இருப்பாங்க. அப்ப இந்த சிரமங்களுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லா வகையிலும் உழைக்கிறோம், எல்லா வகையிலும் கரெக்டா இருக்கும், நேர்மையா இருக்கும், உண்மையா இருக்கும், யாருக்கும் எந்த கெடுதலும் நம்ம செய்யல. பட் ஆனாலும் நம்ம சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கோமே. எத்தனையோ கோயில்கள் போறோம், ஆனா எந்த கோயில்களுமே நமக்கு பலன் தர மாட்டேங்குது. எத்தனையோ பரிகாரங்களும் செஞ்சிருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு மினிமம் முன்னேற்றம் கூட இல்லாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஜாதகங்களை பார்க்கும்போது சர்வ நிச்சயமா அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டுல அந்த வாஸ்து குற்றங்கள் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஜாதக கட்டமோ இல்ல அந்த பிரசனமோ நமக்கு மிக துல்லியமாக காட்டும். அப்ப சில குறிப்பிட்ட விஷயங்கள் நான் அவங்க கிட்ட கேட்க அவங்க வீட்டுல அந்த வாஸ்து குற்றம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா அவங்க வாய் மூலமாவே அது நமக்கு பதிலாக வந்துடும். நான் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பேன், அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன செஞ்சு அந்த வாஸ்து குற்றத்தை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ, அந்த வாஸ்து குற்றம் அப்படிங்கிறது அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மால இருந்து வரக்கூடிய அந்த குற்றம். அப்ப அவங்க எந்த வீடு, எத்தனை வீடு மாறினாலும் அந்த வீட்டுல கர்மா இருக்கும், அது வாஸ்து குற்றமாக அங்க செயல்படும். அந்த வீட்டுல தான் இவங்க போய் குடியிருக்கிற மாதிரி அமையும். தொடர்ந்து அவங்க அந்த மாதிரி வீடுகளில் தான் குடியிருந்திருப்பாங்க, அந்த வாஸ்து குற்றத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நிவர்த்தி அப்படிங்கிறது கோயில் பரிகாரமாகவும் எடுக்க முடியும். இப்ப இந்த கோயிலுக்கு இந்த கிழமையில நீங்க தொடர்ந்து போயிட்டு வாங்க, எப்பெல்லாம் முடியுமோ போங்க, அந்த தெய்வத்தையும் அந்த ஸ்தலத்தையும் ரொம்ப தீர்க்கமா வழிபடுங்க அப்படின்னு சொல்லும் போது மிக நிச்சயமாக அந்த வாஸ்து குற்றம் நிவர்த்தி செய்யப்படும். சில முக்கியமான விஷயங்களை உங்க வீட்டுல அதை வச்சு அதை தொடர்ந்து நம்ம வழிபடும் போது மிக நிச்சயமாக அந்த வாஸ்து குற்றங்கிறது பரிபூர்ணமா நிவர்த்தி செய்யப்படும். நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தின் மூலமாக, ஒரு சாபத்தின் மூலமாக நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். வழி தெரியாம வெளிப்பதுங்கி நம்ம கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி நம்ம தவிச்சிட்டு இருப்போம். அப்ப நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த ஜாதகர் மிக நிச்சயமாக ஒரு வாஸ்து குற்றம் உள்ள வீட்டில் தான் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஒரு பெரிய செல்வந்தர், எல்லா வகையிலையும் அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார். ஆனா அவருடைய பையன் கொஞ்சம் உடல்நிலை மனநிலை சரியில்லாம இருக்கார். தொழில் ரீதியாக எத்தனையோ வெற்றிகள் அடைஞ்ச போதும் இவங்க பையன் இப்படி இருக்காரு அப்படிங்கிற அந்த மனவேதனை அவர் தொடர்ந்து இருக்கு. அப்போ இத்தனைக்கும் அவர் எங்கிட்ட காட்டினது அவருடைய ஜாதகம் தான். அவருடைய ஜாதகத்துல அவங்க பையன் இந்த மாதிரி உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாம இருக்காருங்கிறது பிரசன்னமா காட்டுது. அப்ப நான் கேட்கும் போது ஒரு 2 நிமிஷம் அமைதி ஆயிட்டார். அவருடைய எல்லா பிளஸையும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எனக்கு இவ்வளவு துல்லியமா யாரும் சொன்னது இல்ல, நான் கடந்து வந்த விஷயங்கள், என் வீட்டு பக்கத்துல இருக்க விஷயங்கள், எந்த தொழில் பண்றேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, என் ரிலேட்டிவ்ஸ் என்ன பேர்ல இருக்காங்க, என் மனைவி எப்படிப்பட்டவர், அவர் என்ன படிப்பு படிச்சு வந்திருக்காரு, நாங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றீங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அவர் சந்தோஷத்தின் அப்படியே உச்சியில இருக்கும் போது இந்த விஷயத்தை அப்படியே மெல்ல ஓபன் பண்ண உடனே ஒரு 2 செகண்ட் அப்படியே அமைதியாகிறார். அவ்வளவு பெரிய ஒரு மாமனிதர், உழைப்பாளி, ஒரு வெற்றியாளர், டக்குன்னு அப்படியே கண் கலங்கி அப்படியே தாரத்தாரே அழ ஆரம்பிச்சிட்டார். அப்படியே என் முன்னாடி அப்படியே அழுறார். அந்த அறைக்குள்ள நானும் அவர் மட்டும்தான் இருக்கோம். என்னால அவர் எப்படி கன்சோல் பண்றதுனே தெரியல. அவர் அப்படியே பொங்கி அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. நான் தண்ணி கொடுக்கலாம்னா அவரால் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு அந்த மன அழுத்தம், மனபாரம் இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கு விடையே தெரியாம இருக்கார். அவருடைய செல்வந்தர் எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனையோ முயற்சிகள் எடுத்துட்டு அது எல்லாமே பலன் தராம அவங்க பையனை அப்படியே வச்சிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை கேட்டோடனே கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிட்டு. அந்த உடைஞ்சு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியல. அது அழுது முடிச்சு அவர் நிதானமாகி அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே தழுதலுக்கும் குரல்ல, இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் எனக்கு இந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்கல சார். நீங்க கேட்ட உடனே என்னுடைய அத்தனை கர்வமும் உடைஞ்சு நான் அழுதுட்டேன், ஐம் சாரி அப்படிங்கிறாரு. அதற்கு அவருடைய வீட்டுல இந்த குற்றம், வாஸ்து குற்றம் இருக்கு அப்படிங்கறத சொன்ன உடனே இதை சரி பண்ணிட்டா என் பையன் சரியாயிடுவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் ஆயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாரு, அவ்வளவு மருத்துவர்களை பார்த்திருக்காரு, அத்தனை மருந்துகள் எடுத்திருக்காரு, அதுலாம் குணமாகாத விஷயம் இதுல குணமாயிடுமான்றது அவருடைய கேள்வி. அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தாலும் சந்தேகம் இல்லைனாலும் நான் சொன்னேங்கிறக்கா இந்த விஷயத்த செய்யுங்க,
நான் சொன்னேங்கிறதுக்காக உங்க பையனுக்காக நீங்க இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கறத நான் சொன்னதுக்கு அப்புறமா சரி நான் எவ்வளவு பண்ணிட்டேன், என் பையனுக்காக நீங்க சொல்றீங்க. ஏன்னா இந்த ஒரு 1/2 மணி நேரத்துல என்னை பற்றி நீங்க சொன்ன அத்தனை விஷயமும் உண்மை. அதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணேன், அதெல்லாம் நான் கேட்டு சந்தோஷப்பட்டேன். அப்ப இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, இது ஓகேவா, பண்ணலாமா வேணாமாங்கிற கேள்விக்கு அப்பாற்பட்டு நான் நிச்சயமா நான் பண்றேன், சந்தோஷமா அதை செய்யறேன். ஒருவேளை உண்மையிலே உங்களுடைய பிரசன்னப்படி நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, அந்த தெய்வத்தை பிடிச்சதுக்கு அப்புறமா, வீட்டில் நீங்க சொன்ன அந்த மாற்றத்தை செய்த பிறகு என் பையன் வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறந்தா அதை விட ஒரு பெரிய ஒரு வெற்றி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை உடனடியாக செயல்படுத்தி அந்த கோயிலுக்கு, அந்த ஸ்தலத்துக்கு, அந்த தெய்வத்தை நான் சொன்ன முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தாரு. அதே போல அவர் வீட்டில் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மாற்றத்தையும் பண்ணார். அதன் பிறகு மேஜிக் எப்படி நிகழும் அப்படின்னா, அப்படியே திடீர்னு ஓவர் நைட் அந்த பையன் அப்படி பேசிட மாட்டாரு, இல்ல அவர் குணமாயிடாது. அதற்குரிய சூழலும் சந்தர்ப்பங்களும் அந்த மாற்றங்களும் அது நிகழும். அவரை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்குன்னு ஒரு மருத்துவர் வருவார், இல்ல அதற்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படும். அது போல அது நடந்துச்சு. எப்படின்னா, தொடர்ந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட மருத்துவ முறையில தான் அந்த பையனுக்கு வந்து மருத்துவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவருடைய சொந்த கிராமத்திலிருந்து இவரை எப்பவுமே நிறைய பேர் பார்க்க வருவாங்க. ஏன்னா ஒரு ஊர்ல வந்து கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து இங்க தொழில் செஞ்சு ஜெயிச்ச மனுஷன் அவரு. அப்ப அவர் பிறந்த ஊர்ல இருந்து இப்படி ஒருத்தர் நம்ம கிராமத்துல இருந்து வந்து ஜெயிச்சிருக்கிறாருன்னு சொல்லி நிறைய இளைஞர்கள், முதியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர், அவர் வயது ஒத்தவர்கள் எல்லாருமே வந்து அப்ப அவரை வந்து இந்த சிட்டியில வந்து பார்த்து வாழ்த்திட்டு போவாங்க. இவரும் அவங்களுக்கான உதவிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாட்டு மருத்துவர், அவர் ஊரை சேர்ந்த நாட்டு மருத்துவர் முதியவர் வராரு. அவர் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, கண்டிப்பா குணப்படுத்திடலாம், நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்கும்போது அவர் பலர்கிட்ட சொல்லாமலே வச்சிருந்திருக்காரு. இப்படி ஒரு விஷயம் வீட்டுல இருக்குன்றத சொல்லாமலே வச்சிருந்திருக்காரு. அதனாலதான் யாரும் கண்டுபிடிக்கல. இவரு யாருக்காகவும் தன் பையனுக்காகவும் போய் ஜாதகம் பார்க்கல, தனக்காக பார்த்திருக்கிறாரு, யாராவது சொல்றாங்களான்னு பார்த்துட்டு இருந்திருக்காரு தவிர நம்ம சொன்ன உடனே தான் அவர் அழுதுட்டார். அவன் முதியவர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நாட்டு மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இதை நம்ம நம்பி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை செயல்படுத்தினார். ஏன்னா அவருக்கு என்ன மாதிரி ஒரு மனப்பான்மைனா, விலை கம்மியான விஷயத்த வந்து நம்ம டீல் பண்ண வேண்டாம், விலை உயர்ந்த மருத்துவம் பண்ணாதான் சரியாகுன்ற ஒரு மைண்ட் செட்ல அவர் தொடர்ந்து விலை உயர்ந்த மருந்துகள் மருத்துவமனைகள்லேயே டீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி விலை கம்மியான இல்ல ரொம்ப சிம்பிளான மருத்துவ முறையில அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருந்திருக்காரு. ஆனா இந்த கோயிலுக்கும் இந்த ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்த பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே அதுக்கு ஓகே சொல்லி அடுத்து ஒரு 90 நாட்கள்ல அது சரியாயிடுச்சு. அவங்க பையன் ரொம்ப நல்லாவே குணமாகி அவர் வயதுக்குரிய அந்த முன்னேற்றத்தை அடைகிறாரு. அதன் பிறகு இந்த வாஸ்து குற்றம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தன் பையனை பாதிச்சிருக்கு, அதை நம்ம நிவர்த்தி பண்ண உடனே இங்க உடனடியாக அவனுக்கு சரியாகுதுன்றதை உணர்ந்து அவங்க பையனோட என்னை வந்து சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு போனார். ஒரு ஜாதகம் நமக்கு எந்த நம்மளுடைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத காட்டும். அதுல மிக முக்கியமானது வாஸ்து குற்றம். அது உங்களை அறியாமலே இருக்கும், அது உங்க ஜாதகத்தை காட்டி கொடுத்துரும். அதனால நிச்சயமா உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி வாஸ்து குற்றம் இருந்தா அதை நிவர்த்தி பண்ணும்போது மிக உறுதியாக நீங்க வெற்றி பெற முடியும். நன்றி.